இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும், தென்றல் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கங்கள், சோத்திரங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா நம்ம சிலுவையின் தியானத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், மன்னியுங்கள் என்று நம்ம பார்த்தோம். அநேக பேர் மன்னித்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு கூட இன்றைக்கு 2வது நாளை நாம் தியானிக்க போகிறோம். டுடே இஸ் a very special day. God has given a great hope. அதுவும் யாருக்கு தெரியுமா? கல்வர்களுக்கு கர்த்தர் அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். சிலுவையே நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற சின்னம் தான் இல்ல? இன்றைக்கு கூட the cross is the symbol of hope. And we are going to celebrate that hope. Yes. சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் தான் இன்றைக்கு நம்மள உயிரடைய செய்திருக்கிறது. ஆமென். It has brought life into our life. Yes. His blood is life to us. Amen. அப்படி ரத்தத்தை குறிச்சு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். என் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? ஆமென். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஆண்டவர் நம்மளுக்காக பிரதான ஆசாரியராக மாறினார் அப்படின்னு வசனம் இருக்குல்லப்பா? ஆமா. அந்த பிரதான ஆசாரியர் இல்ல ஆசாரியர்களே இன் ஜெனரல் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையில இருக்கிறவர்கள் தான் இந்த ஆசாரியர்கள். ஓ, எப்படி சொன்னீங்க? தெய்வத்திற்கும் மக்களுக்கும் நடுவிலே நிற்பவர்கள். இப்போ நீ நடு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே பாத்தீங்கன்னா சிலுவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய சிலுவை காட்சியை நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொன்னாலே, அவர் 2 கல்வர்கள் மத்தியில் நடுவில் அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் கல்வர்களை போல எண்ணப்பட்டார். ஏன்னா அவங்க நடுவில் அவர் அடிக்கப்பட்டதுனால. அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்லப்பா. 2 கல்வர்கள் மத்தியில ஒரு கல்வனை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இத சொல்லும் பொழுதே ஒரு பாடல் ஞாபகம் வருதுல்ல? கல்வர் மத்தியில் ஓர் கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே, கல்வர் மத்தியில் ஓர் கல்வனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே, பாருனக்காய் அவர் கரங்கள் மரசிலுவை சுமந்தேகுதே, பாருனக்காய் அவர் கரங்கள் மரசிலுவை சுமந்தேகுதே. கல்வர் மத்தியில அவர் மத்தியிலே அப்படின்னு சொல்லும் பொழுதே ஜெசிமா, யோபு தன்னுடைய வியாகுலத்தை பதிவிடுகிறார். ஜோப் 9ல ஒரு வசனம் இருக்குது. ஜோப் 9ல கடைசி அந்த சாப்டர் முடியும் பொழுது, எனக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒருவர் நின்று எனக்காக பேசினா நல்லா இருக்குமே. அப்பனா நடுவுல நிக்கணும் அப்படின்றது, மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல நிக்கணும் அப்படின்னு சொல்லி பதிவு செய்தது அவர் தான் பாக்குறேன். அவருடைய பதிவுக்கு பதிலாக தான் கிறிஸ்துவே வந்தது போல எனக்கு ஒரு தோன்றுது. ஆமாங்க, நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் யோபுல நம்ம வாசிக்கிறோம்.
இல்ல இந்த யோபுல நடந்த விஷயத்தையோ இந்த 2வது வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின 2வது வார்த்தையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. யோபு உங்களுக்கு நல்லா தெரியும், பயங்கரமா புலம்புவார்லப்பா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் பிறக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேட்டடா சொன்ன ஒரு வார்த்தை தாங்க யோபு 9ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கும், யார் யாருக்குன்னா நான் ஆண்டவர்கிட்ட பிரதியுத்தரம் திருப்பி பேசுகிறதற்கும், நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. அவர் சொல்றாரு, நான் அவர்கிட்ட பேசி இந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, பேசி கஷ்டத்தை என்ன போல அனுபவிச்சதனையா உனக்கு தெரியும், அதனால தெய்வம் மனுஷன் இல்ல அப்படிங்கறத அவர் சொல்லிடுறாரு. அவர் என்ன போல அவர் மனுஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. இப்போ இவர் மேல கை வைக்கிறதுக்கதாக ஒருத்தர் இருந்தா கேட்டா கூட பரவாயில்ல, மத்தியஸ்தர் வேணுமா? இருவர் மேலும் கை வைக்கணும். இருவர் மேலும் கை வைக்கணுமா? கடவுளை பாக்குறதே பெரிய விஷயம். கடவுளை ஒருத்தரும் பார்த்தது இல்லைன்னு சொல்றோம். ஆனா இவருடைய அங்கலாய்ப்பு என்ன, இவருடைய கேள்வி என்ன, இவருடைய பதிவு என்னன்னா, மனுஷன் மேலையும் கைய வைக்கணும், தெய்வத்தின் மேலையும் கைய வைக்கணும். அதாவது அந்த கைய வைக்கிறது அப்படின்னா 2 பக்கமும் நியாயத்தை கேட்டு, கரெக்ட், எந்த ஒரு பயசும் இல்லாம. இந்த பட்டிமன்றம் நடத்தும் போது அந்த நடுவர் இருப்பார் பாத்தீங்களா, இந்த பக்கம் பேசுறதையும் கேட்பாரு, அந்த பக்கம் பேசுறதும் கேட்பாரு. ஆனா அவர் எந்த ஒரு பக்கமும் பயஸ்டா இருக்க கூடாது, நடுநிலையா இருப்பவர். அப்படி அவரு யோபு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எனக்காக ஒரு மத்தியஸ்தர் இல்லையே. ஆனா அவருக்கு தெரியாது, நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 9, 15, 12, 24 வசனங்கள்ல வாசிக்கிறோம், நமக்காக ஒரு மத்தியஸ்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக 2 கள்வர்கள் மத்தியில அவர் நமக்காக தொங்கினார். அந்த மத்தியஸ்தம் பண்ணதுனாலதான் இந்த கள்வனின் ஒருவனை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், ஒரு ஸ்டோரி. இது சொந்த கற்பனை, நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ என்னுடைய கற்பனையில பரலோகத்துல பேதுரு இருக்கிறாரு. பேதுரு எல்லாரையும் செக் பண்ணி உள்ள விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கமான் அப்படின்னு சொன்னதும், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றேன், இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண, கோ ரட்சிக்கப்பட்டேன் அப்படிலாம் சொன்ன உடனே கோ கோ கோன்னாராம். இவங்க ஞானஸ்தானம் எடுத்த லிஸ்ட்லயே ஒருத்தர் இல்லை, ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொன்ன லிஸ்ட்லயே ஒருத்தர் இல்லை. இப்படிலாம் இந்த லிஸ்ட்லயுமே இல்லாம தனியா ஒருத்தர் ஒரு லைன்ல தனியா லைனே இல்லாம தனியா ஒருத்தர் உள்ள நடந்து வந்தாரான். பேதுரு கூப்பிட்டாரு, ஐயோ வா, நீ என்ன தனியா நடந்து போற, யார் நீ அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, அப்ரூவ்ட் பை கிரைஸ்ட்னாரா. இந்த கள்வன் தான் அது. கரெக்ட்டா சொன்னீங்க. இந்த கள்வன் அவரிடத்துல ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்குதா, ஞானஸ்நானம் எடுத்த அனுபவம் இருக்கா, சர்ச்சுக்கு ரெகுலரா போவீங்களா, சப்ஸ்கிரிப்ஷன் போடுவீங்களா, காணிக்கை போடுவீங்களா, சாட்சியா வாழ்ந்தீங்களா, பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ்ந்தீங்களா, எதுவுமே இல்ல அவர்கிட்ட. He just had one approval. கரெக்டான வார்த்தை, அப்ரூவல். சோ அந்த மீடியேட்டர், அந்த மத்தியஸ்தன் என்ன பண்ணுவார்னா, அதாவது மத்த இந்த உலக பிரகாரமான மத்தியஸ்தர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய அத்தாரிட்டி எந்த மத்தியஸ்தனாலையும் அப்ரூவ் பண்ண முடியாது. They can only work on behalf of both the parties. ஆனா இந்த மத்தியஸ்தன் எப்படிப்பட்டவர்னா, அப்ரூவ் பண்ற மத்தியஸ்தனா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையா இருக்குது. நீங்க எந்த நிலைமையில் இப்பொழுது இருந்தாலும் உங்களை ஒருவர் அப்ரூவ் பண்ணி, உங்களை ஒருத்தர் அவரோடு கூட, paradise is a place where he dwells. அவர் இருக்கிற இடத்துல உன்னை அழைத்து செல்வேன் என்கின்ற அந்த நம்பிக்கையை தெய்வம் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஆனா அதற்காக அந்த கள்வன் ஒரு காஸ்டே அவர் பே பண்ணார். என்னன்னா, மனசார ஒரு சில விஷயங்கள்ல அந்த கள்வன் பேசுகிறத நம்ம பாக்குறோம். That is what gave him the approval. ஆமா, இல்ல 2 கள்வர்கள் இருந்தாங்க. ஆமா, அதுல ஒருத்தன், 2 பேருடைய பேர் கிஸ்தாஸ், திஸ்மஸ். ஒருத்தனோட பேர் கிஸ்தாஸ், இன்னொருத்தனுடைய பேர் திஸ்மஸ். இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா தாங்கள் செய்த குற்றத்திற்காக சிலுவையை சுமந்தவர்கள். இயேசு எந்த குற்றமும் இல்லாமல் சிலுவையை சுமந்தவர். இத
ஒருத்தன் வந்து ஆண்டவரை வந்து நிந்திக்கும் பொழுது மற்றொருவன் அவனை சொல்றாங்க நல்ல கல்வன் சொல்றாங்க. அவனை கல்வன்ல நல்ல கல்வன், திருடன்ல நல்ல திருடன், நல்ல திருடன், இது நல்ல திருடன், இவன் நல்ல திருடன். எஸ், அந்த அந்த கல்வன் வந்து ஒருத்தன் வந்து ஆண்டவரை நிந்திக்கிறான். நீர் தெய்வமானால் உன்னையும் ரட்சித்துக்கோ என்னையும் ரட்சித்துக்கோ, நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவன் பேசும்பொழுது இந்த நல்ல கல்வன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் நியாயமா நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய தண்டனை நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு ஒத்துக்கிறாரு. நீ ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ வாங்கியும் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இல்லையா? ஏன்னா தெய்வத்துக்குண்டான பயம் இல்லாததுனாலதான் ஜனங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். அவல நிலை, இருள் நிறைந்த சூழ்நிலை, இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். இவன் தேவ பயம், fear of the Lord. ஆமா, fear of the Lord is the beginning of wisdom, everything. அந்த fear of the Lord உனக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறாருன்னா அவனுக்கு இல்ல என்ன இருந்துச்சு? தேவ பயம் இருந்துச்சு. அந்த தருணத்திலே, சிலுவையை சுமந்த இயேசுவை பார்க்கும் தருணத்திலே அவன் இருதயம், அவன் பாவ உணர்வடைந்தவனாய் தெய்வ பயத்தை பெற்றவனாய் இருந்திருக்கிறதுனால தான் கர்த்தருடைய பார்வையிலே அவனுக்கு அப்ரூவல், அதாவது தயவு, அதாவது விடுதலை, அதாவது அற்புதம், ரட்சிப்பு அவனுக்கு கிடைத்தது. நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பா மரிக்க போறோம் இல்லையா? பயம் இருக்கும். என்ன பயம்? மரண பயம். ஆனா அவனுக்கு மரண பயம் இருந்துச்சோ இல்லையோ, அதெல்லாம் விட அவனுக்கு இது இல்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்ல வேணாம். ஆனா எந்த பயமா இருந்தாலும் அதை விட ஜாஸ்தியா அவனுக்கு தேவ பயம் இருந்துச்சு. அதனாலதான் பயம் இருந்துச்சு. தொடர்ந்து அதுக்கப்புறம் வர வசனங்களை வாசிங்களா, மேல இருக்கிற வசனம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஒத்துக்கிறார் பாத்தீங்களா? நியாயப்படி நான் செய்த குற்றத்திற்கு எனக்கு தண்டனை. ஆமா, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஆனா இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து கொள்றார். He says that Jesus is sinless. அவர் எந்த பாவமும் செய்யல அப்படிங்கிற அந்த சத்தியம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சத்தியம் வாயிலிருந்து வருது. ஆமென். அந்த தெய்வ பயம் சத்தியத்தை பேச வைக்கும். ஆமென். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றாரு. அவன் 2 விஷயத்தை கன்ஃபஸ் பண்ணிருக்கான். 3 விஷயம் கரெக்டா நீ சொல்லனா. 1, நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம்ன்றத அக்செப்ட் பண்றான். 2, இவர் பாவமே அறியாதவர், இல்லாதவர் என்பதை இவன் சொல்றான். 3, தெய்வத்துக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. அதை அவன் அறிக்கை எடுக்கிறான். 3 காரியத்தை அவன் பதிவு செய்கிறாங்க. அது செய்ததனுடைய விளைவு தான் பரதீசில அவனுக்கு ஒரு இடம் இல்ல. இன்றைக்கு கூட நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு. நமக்காக பரிந்து பேசுகிறவர் உண்டு. நமக்காக நம்மளுடைய நியாயத்துல நம்மளை பலப்படுத்துகிறவர் ஒருத்தர் உண்டு. அவர் நமக்கு அல்டிமேட்லி என்ன பண்ணுவார்னா, he will give us an approval to be in the kingdom of God. Yes, இந்த மத்தியஸ்தரை பத்தி சொல்லும் பொழுது the middleman, நடுவாக நிக்கிறவரை பத்தி இன்னும் சில வார்த்தைகள் நீ சொல்ற அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீ பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கு ஜெசிமா. அந்த மிடில்மேன் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஆமா, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம ஒரு பாடலை பாடிட்டு போடலாமா? பிரதான ஆசாரியரே, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. பிரதான ஆசாரியன், ஆசாரியர்களே தெய்வத்திற்கும் மனுஷருக்கும் இடையில நிற்கிறவர்கள். பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். ஆமென். பாடலாமா? பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 Yeshua, 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 Yeshua.
ஹalleluya. பிரதான ஆசாரியர் நடுவாக நிற்பவர். ஆமென். 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 இந்த நடுவாக நிற்பவர்கள் அதுக்கு நிறைய சினோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, மீனிங்ஸ். நிறைய மீனிங்ஸ் இருக்கு அந்த வார்த்தை. மீடியேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. வேற என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிடில் மேன், அதுக்கப்புறம் நெகோஷியேட்டர். நெகோஷியேட்டர் பயங்கரமா இருக்குது. ஆமா. அப்புறம் கன்சிலியேட்டர். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நான் வாசிச்சேன். ஆனா ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்குப்பா. ஆமா, வார்த்தைகள்ல ஆழங்கள் இருக்குது. முதல்ல நான் சொல்ற அந்த வார்த்தை வந்து நீங்க எடுத்துக்கோங்களேன், நெகோஷியேட்டர். நெகோஷியேட் பண்றவர் தான் அந்த மிடில்மேன், மத்தியஸ்தர். இப்ப எங்க வீட்டுல யார் நெகோஷியேட் பண்றவர்னா நான் தான். எதுவா இருந்தாலும் அந்த பேரம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஐ லைக் நெகோஷியேட்டிங். இன் பிசினஸ் எவ்ரிதிங் இஸ் நெகோஷியேட்டட் அண்ட் எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அந்த நெகோஷியேட்டர் என்னன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரவங்க, அந்த அக்ரிமெண்ட் எப்படிப்பட்டதுன்னா எல்லாருக்கும் அது வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். எஸ், வின் வின் சிச்சுவேஷன். அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்ட்டா எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி பண்ணுவாங்க. இந்த நெகோஷியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு பார்ட்டிஸ்க்கும் நடுவுல நின்னு ரெண்டு பேருக்குமே வின் வின் சிச்சுவேஷன், ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி. அப்போ ஜீசஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எஸ், ஆண்டவருடைய ஒரே எண்ணம் நம்ம அவர் பிள்ளைகளா மாறணும்ட்டு. எல்லாருமே ரட்சிக்கப்படணும். ஆமா. ஒருவருமே விட்டு போக கூடாது. நம்மளுடைய சைடுல அவருடைய பிள்ளைகள் ஆக கூடாத படிக்கு நிறைய தடைகள் இருக்கு, குறைகள் இருக்குது, பாவங்கள் இருக்கு. ஆமா. அப்ப அந்த பாவத்தையும் மன்னிக்கணும், நம்மளுக்கு ஒரு வின் சிச்சுவேஷன் கொடுக்கணும், நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூட்டிட்டு போகணும், பிள்ளையா மாத்தணும். கரெக்ட். அப்ப ரெண்டு பக்கமும் he is a beautiful, Jesus is a beautiful negotiator. இப்போ யோபோட சம்பவத்துக்கு நேரா நீங்க வச்சீங்கன்னா, மனுஷன் மேலையும் தெய்வத்தின் மேலையும் கை போடத்தக்கதாய் ஒருவர் இருக்கிறார்னா, இட்ஸ் none other than Jesus. Yes, he is a great negotiator. Even now அவருடைய ரத்தம் அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா, he is negotiating for you, for the benefit of us. Yes. Amen. அப்ப அந்த நெகோஷியேட்டர் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ரெண்டாவது வந்து ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னா he settles arguments in the middle person தான் வரும். என்னன்னா, இங்க பிரச்சனை இருக்குது, அங்க பிரச்சனை இருக்கு, நடுவுல நின்னு பிரச்சனைய தீர்க்கிறவர் தான் ஆர்பிட்ரேட்டர். இங்க ஒரு கல்வன் வந்து ஆண்டவரை வந்து அவமானப்படுத்துறான், இங்க ஒரு கல்வன் ஆண்டவரை வந்து ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்கிறான். ஆனா ஆண்டவர் வந்து இந்த ரெண்டு பேருக்கும் எந்த இதுவும் பதில் சொல்லாம அந்த பிரச்சனையே இல்லாதபடி அங்க தீர்வை கொண்டு வருகிறார். எஸ், இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்குள்ள தீர்வை கொண்டு வருகிறவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு மாத்திரம் தான். ஜீசஸ் தி ஒன்லி ஆன்சர் ஃபார் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ். எஸ், எல்லா பிரச்சனைகளுக்கும், அதாவது ஆர்குமெண்ட்ஸ், பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வருகிறவர். இன்றைக்கு கூட ஒருவேளை ஜீசஸ் வந்து கிராஸ்ல மட்டும்தான் நெகோஷியேட் பண்ணல. he is not just the mediator on the cross. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் ஆர்பிட்ரேட்டராக உங்க பிரச்சனைகளுக்கு நடுவுல நின்று அதை தீர்க்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். சோ ஆர்பிட்ரேட்டர் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸை செட்டில் பண்றவங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு வேர்டு சொல்றேன், கன்சிலியேட்டர். சரியா? இந்த கன்சிலியேட்டர் யாருன்னா, he heals the division in the parties, அதாவது பிரிவினைகளை தீர்க்கிறவர்கள். கன்சிலியேட்டர்னா பகையை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இரு தரத்தாரையும் எபிரேயர்ல வாசிக்கிறோம்ல, எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம்ல, இரு தரத்தாரையும் ஒன்றாக மாற்றி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பகையை கர்த்தர் சிலுவையில எடுத்து போட்டார். இங்கதான் அது நடுவாக நிக்கிறவருக்குன்னு அர்த்தம். எஸ், எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக்கிய நடுச்சுவரை அவர் தகர்த்தார் அப்படின்னு வசனம் இருக்கிறது. நடுச்சுவர் பகையாய் நிற்கிறதை அவர் தகர்த்து போட்டார். இன்னைக்கு அன்றைக்கு ஜீசஸ் வந்து ஒரு பெரிய பகையை வந்து ரெக்கன்சைல் பண்ணார். என்னன்னா, ஜென்டைல்ஸ் அண்ட் ஜூஸ் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தோம். அதாவது யூதர் அல்லாதவர்களை ஜென்டைல்ஸ். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாரையும் ஒன்றாக்கிட்டார்.
எல்லாரையும் அவர் பிள்ளைகளாக அவர் பிள்ளைகளாக. There is no மாத்திட்டார். divisions. பிரிவினைகளே கிடையாது. கிடையாது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் அந்த சிலுவையில அவர் கன்சிலியேட்டரா அவர் மாற்றிட்டார். Amen. 3 காரியங்கள் சொல்லிட்டோமா? 3 காரியங்கள் சொல்லிட்டோம். ஆமா. 4வதாக go between அப்படின்னு ஒரு வார்த்தை. ஐயோ, இது சொல்லணும்னா சைக்கிள் கேப்ல ஆட்டோ போகுதுன்றாங்கல்ல, அந்த மாதிரி கோ பிட்வீன். ஆமா, கோ பிட்வீன் அப்படின்ற வார்த்தை இருந்தாலும் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, 2 சைட்லயும் தூது போகிறவர்கள், அதாவது இங்க இருக்கிற மெசேஜஸ் அங்க சொல்றவங்க, அங்க இருக்கிற மெசேஜஸ் சோ மெசேஜ் இஸ் கம்யூனிகேஷன் கோ பிட்வீன். அப்போ 2 தரத்தா இருக்கும், கம்யூனிகேஷனே இல்லாம இருக்கும். ஆனா இன்னைக்கு கோ பிட்வீன் எப்படி பண்றாங்கன்னா, மக்கள் எப்படின்னா இங்க இருக்கிறத வாங்கிட்டு போய் அங்க தப்பா சொல்றது, அங்க இருக்கிறத வாங்கிட்டு போய் திருப்பி சொல்றது. அப்போ பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு தான் நிறைய கோ பிட்வீன் இருக்குது. ஆனா இந்த கோ பிட்வீன் எப்படி தெரியுமா? பிரச்சனையை தீர்ப்பதற்காக போகிற கோ பிட்வீன். ஆண்டவர் இப்படி நடுவாக செல்லுகிறவராக இருக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இருள், கசப்பு, பாவம், சேறு எல்லாத்தையும் அப்படியே களைந்து நம்மளை பரிசுத்தமாக்கி தெய்வத்தினிடத்துல போய் தெய்வத்தின் குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நன்மை செய்கிறவராக நடுவுல போறார். He is a person who is a communicator. இல்ல, 5வது கடைசியா a beautiful thing that we would say is he is an interceder. Interceder. Powerful word. He is the one who prays for us. Yes. இன்னைக்கு நம்மள ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றது போல நமக்காக இன்டர்சீட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் மாத்திரம் தாங்க. இதுதான் நடுவுல ஒருத்தர் நிக்கிறார்னா, 2 கல்வர்கள் மத்தியில் அடையாளமாக நிற்கப்பட்டு இருக்கிறார்னா, அவர்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். Paradise is a place where Jesus dwells. It's a temporary place, but புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும். அப்பொழுது நாம் அவரோடு கூட இருப்பதற்கான செல்ல போகிறோம். இப்போ நம்மளை ஆண்டவர் பாரடைஸ் அழைத்து செல்லுகிறார். கெட் ரெடி. இவரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது போல, அவர் ஆண்டவர் அப்ரூவ் பண்ணது போல நம்ம ஆண்டவரை அப்ரோச் பண்ணோம்னா, எப்படி அவர் என்ன பார்வையில் அவர் அப்ரோச் பண்ணார் ஜெசிமா? தேவனுக்கு உண்டான பயம். நாம் குற்றம் செய்தவனாக இருந்திருக்கிறோம் என்கின்ற உணர்வு, தேவ பயம். அது மாத்திரம் இல்லாம அவர் தான் ஆண்டவர், அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, என்ன நினைச்சு பாருங்க அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் அன்றைக்கு அவரை பரதீஸ்ல கொண்டு சேர்த்தது. We have a beautiful mediator, we have a beautiful intercessor, a beautiful conciliator, arbitrator, இப்படி go between எத்தனாலும் சொல்லலாம். There is just one word for everything, Jesus Christ. Amen. Through cross. Amen. God is bringing this to you. பாடலாமா? Yeshua, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அவர் நமக்கு நடுவாக நின்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீசஸ் இஸ் இன்டர்சீடிங் ஃபார் யூ. ஏன்னா நாம் பரதேசியிலே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் நம்பிக்கை கொடுக்கிறவராக சிலுவையில் எங்களுக்காக இருந்தீர். நன்றி அப்பா. இப்போது அதே நம்பிக்கையோடு கூட என் ஜனங்களை நாங்க பிளஸ் பண்ணுகிறோம். இந்த 2வது வார்த்தை எங்களை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்கள் நடுவிலே நீர் எங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நிற்கிறீர். நன்றி. உங்க தயவு எங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் சமாதானத்தை கர்த்தர் தருவீராக. பிரிவினைகள் மத்தியிலே ஆறுதலை தருவீராக, ஜெயத்தை தருவீராக, சமாதானத்தை தருவீராக. நாங்க மனதார ஆசீர்வதிக்கிறோம். இதே சந்தோஷத்தை என் ஜனங்கள் ரட்சிப்பின் மூலமாய் பெற்றுக்கொள்ளட்டும், சாட்சிகளாய் வாழட்டும். நீங்க அவங்களை அப்ரூவ் பண்ணுங்கப்பா. மனுஷனுடைய அப்ரூவலுக்காக நாங்க இல்ல, உங்க அப்ரூவலுக்காக நாங்க காத்திருக்கிறோம். மனதார நாங்க ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தை வாழ்க்கையாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, உங்களுடைய சாட்சிகள் நிறைய இருக்குது, எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை அன்போடு கூட தொடர்பு கொள்ளுங்க. நிறைய பேர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்து கால் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய சாட்சிகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த காலங்களில் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க, சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. இஃப் யூ வாண்ட் டு ஸ்பான்சர் திஸ் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமை நாங்களும் காணிக்கைகள் மூலமாக உதவி செய்து தாங்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்திடுவார், மகா வறட்சியில் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், மகா வறட்சியில் ஆத்துமாவை செழிப்பாக்குவார், என் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றை மாற்றிடுவார், என் எலும்புகளை பலமுள்ளதாக்குவார், வற்றாத நீரூற்றை மாற்றிடுவார், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார், வற்றாத நீரூற்றை மாற்றிடுவார், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார்.